ஏன்னா இப்ப இருக்க சமூகத்துல நிறைய பேர் வந்து தன்னை உணர்வது அப்படிங்கிறத வந்து விரும்புறது இல்லை. ஏதோ தூக்கத்திலேயே இருந்துட்டு போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நான் இப்ப நம்ம வந்திருக்கவங்கள பற்றி பேசல. நம்ம இப்ப சூழலை பற்றி பேசலாம். நம்ம இதுல வந்து இந்த விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு போகணும், மற்றவங்களும் போகணும். ஏன்னா இந்த ஒரு விழிப்படைந்த சமூகத்துல, தன்னை உணர்ந்த சமூகத்துல வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அதை செய்யலாம். அதனால நம்மளுடைய தேவைகள் எதா இருந்தாலும் நம்ம வெளிப்படையா பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆஹ் இந்த ஆற்றல் பகிர்தல் வழியில நம்ம உடலையும் மனதையும் புத்துணர்வு உள்ள கொண்டு வந்துடலாம். நோயின்றி, அதாவது நோயின்றின்னு சொல்றதை விட ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நல்ல வாழ்வுக்குள்ள நம்ம போக முடியும். இந்த கருத்துக்கள் இப்போ பொதுவான விஷயம் இது. நான் பேசுறது எதுவும் புதிய விஷயம் இல்லை, எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயம் தான். ஆனால் அதை விழிப்புணர்வோட அஹ், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. போகிற போக்கில் போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஊரோட ஒத்து வாழ்ன்னு தான் பெரியவங்க சொன்னாங்க. ஊரோட ஒத்து சாக சொல்லலை. ஆனால் இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து நம்ம போகிறது செம்மறியாட்டு கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்குது சமூகம். இந்த நோய்கள்லாம் வளர்ச்சின்னு சொல்லுது. இது வளர்ச்சியிலே நல்லா தெரியும். அப்படி கோடிக்கணக்கான பேர் வேலை இழக்கிறான். அதை வந்து வளர்ச்சின்னு சொல்றாங்க இவங்க. கோடிக்கணக்கான பேர் வாழ்க்கை அதாவது அன்றாட உணவு கூட பெரிய பஞ்சம் வரப்போகுதுங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மிகப்பெரிய அழிவுகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் இது வரைக்கும் பிடுங்கிய ஆணிய பூரா வந்து தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் இதை விட அட்வான்ஸா பிடுங்க போறேன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பம் சொல்லிட்டு உணவு, காற்று, நீர், மண், ஆகாயம் எல்லாத்தையும் மாசுபடுத்தியிருக்காங்களே ஒழிய நன்மை செஞ்சிருக்காங்களா? நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையில இருந்த ஒரு மென்மையும் இனிமையும் உணவுல இருந்த சுவையும் உற்பத்தி பண்ணும்போது இருந்த மகிழ்ச்சியும் வேலைகள் இருந்த மகிழ்ச்சியும் இப்ப இருக்கா?